ஆஷஸ் ஃபர்ஸ்ட் டே எதிர்பார்த்த மாதிரியே ஒரு த்ரில்லிங் ஃபர்ஸ்ட் டே. பட் ஆனால் இவ்வளோ மோசமாக பேட்டிங் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஃபுல் கிரெடிட் கோஸ் டு த பவுலர்ஸ். ஃபஸ்ட் டைம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 4 பேஸ் அட்டாக் அப்படின்னா 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸு கன்சிஸ்டண்ட்டாக 140 கிலோமீட்டர்ஸ் per hours மேலே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் வுட்டு வந்து 150 அவர் போட்ட எல்லா பாலுமே 150க்கு மேலே. ரிலன்லெஸ். இந்த ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற கூட டைம் இல்லை. அவங்க அவுட் ஆன எல்லாமே இந்த ஸ்க்ராம்பிள்டு ஆக்சுவலாக. லபுஷன், ஸ்ரீஸ்மித்து, முக்கியமான பேட்ஸ்மேன் எல்லாமே வந்து ஸ்க்ராம்பிள்டு. பேஸ் நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸு. ஆர்ச்சரும் பிரெடன் காஸ் 2 பேரும் ஃபஸ்ட்டு ஒரு 6 overs த்ரில்லிங் ஆக்சுவலாக. கண்டிப்பாக அது வந்து நிறையா ஸ்டோக்ஸுக்கும் பிரெண்டன் மெக்காலமே சேரும். கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸாக இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு பேர்த்துன்னு சொன்னோடனே கண்டிப்பாக பேசஸ் தான் வேணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஆர்ச்சர், இவர் வுட்டு, கார்சன், அட்கின்சன். அப்போ ஸ்பின்னர்ஸ் இல்லை. அடுத்து பார்த்தா 5th பவுலர் வந்து ஸ்டோக்ஸு 5 விக்கெட் எடுத்தாலுமே அதுக்கு முக்கிய காரணம் அதுக்கு முன்னாடி பவுல் பண்ண எல்லாருமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவங்கள ஒரு ஸ்டேபிள் ஆகவே விடலை இந்த ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனை. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்க் என்னத்தை சொல்ல, கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக அந்த கமெண்ட்டில் சொன்ன மாதிரி அவரோட மதிப்பு வந்து மற்ற அளவுக்கு மற்ற பவுலர்ஸ் ஆஸ்திரேலியன்ஸு செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ணலை. ஆக்சுவலாக இனிமையாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம், பார்ப்போம். பட் ஆனால் மேட்ச் இன்றைக்கி முடிய சான்ஸ் இருக்குது, நாளைக்கு முடிக்கலாம், பார்ப்போம். த்ரில்லிங் ஃபஸ்ட் டே. இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு இப்போயே 49 ரன்ஸ் லீடிங்கில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 200 ரன் அடித்தா கூட கஷ்டம்தான் முடியல. பட் ஆனால் தேர்ட் டே வந்து பேட்டிங் நல்லாயிருக்கு. ஆனால் ஸ்பின் எடுக்கும் சொல்லி பிச்சு கொஞ்சம் ட்ரை ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆகலாம், ஆகணும், போகலாம், பார்ப்போம்.